பழனியில் கை வியாபாரிகள் சார்பாக திருக்கோவில் அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழா தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் கிரிவல பாதையில் வியாபாரிகள் செல்ல அனுமதி இல்லை என்று திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக அறிவிப்பு செய்து நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து சாலையோர வியாபாரிகளுக்கு திருக்கோவில் நிர்வாகம் எவ்வித வசதியும் செய்து தரப்படவில்லை. இதனால் ஆங்காங்கே நடந்து செல்லும் பாதையில் சாலையோர வியாபாரிகள் கடைகள் அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் திருக்கோவில் அருகே கை வியாபாரிகள் கையில் மஞ்சள், சரம், திருநீர் பாக்கெட்டுகள், கயிறுகள் போன்றவற்றை வைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். இவர்களை திருக்கோவில் நிர்வாகம் உத்தரவின்படி திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் செக்யூரிட்டிகள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து தைப்பூச திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் கை வியாபாரிகள் இவர்களையே நம்பி வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக கை வியாபாரிகளுக்கு வியாபாரம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று திருக்கோவில் அதிகாரியிடம் கோரிக்கை மனுவை அளித்தனர். தொடர்ந்து கை வியாபாரிகள் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வறுமையில் வாடி வரும் நிலையில் கையில் வைத்து பக்தர்களிடம் வியாபாரம் செய்வதற்கு திருக்கோவில் நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட கை வியாபாரிகள் கலந்து கொண்டனர். போட்டோ, சாமி படங்கள் மற்றும் சூடம், டாலர் கயிறு போன்ற பொம்மைகள் போன்ற பல பொருட்களை வருடம் முழுவதும் விற்று வருகிறார்கள். அதில் கிட்டத்தட்ட அன்றாடம் காட்சிகளாக கிட்டத்தட்ட ஒரு 150லிருந்து 200 குடும்பங்கள் வருடம் முழுவதும் இதவே வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். கடந்த கார்த்திகை மாதம், கார்த்திகை மார்கழி மாதங்களில் வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் வந்து கை வியாபாரம் செய்தனர். அவர்களை காரணம் காட்டி காவல்துறை அதிகாரிகளும் பழனி தேவஸ்தான அதிகாரிகளும் வருடம் முழுவதும் வியாபாரம் செய்து வந்த இந்த உள்ளூர் மக்களை கடந்த 15 நாட்களாக அப்புறப்படுத்தி விட்டனர். அதை ஒட்டி நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்களும் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களும் மற்றும் அனைத்து கட்சியை சார்ந்த வியாபாரிகளும் ஒன்றாக திரண்டு ஒரு கோரிக்கை அளிப்பதற்காக பழனி தேவஸ்தான அதிகாரிகளிடம் வந்தோம். தேவஸ்தான உயர் அதிகாரிகள் இணை ஆணையரோ துணை ஆணையரோ இல்லை. உதவி ஆணையரிடம் எங்கள் கோரிக்கையை அளித்தோம். உதவி ஆணையர் நீதிமன்ற உத்தரவு என்று தட்டி கழிக்கிறார். எனவே அவரை விட உயர்ந்த அதிகாரியான இணை ஆணையரிடம் போனில் தொடர்பு கொண்டு பேசினோம். கோரிக்கை மனுவாக எழுதி கொடுங்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக அமைந்த அறங்காவலர் குழுவினரிடம் பேசி தங்களுடைய வியாபாரிகளுக்கு நல்லதொரு முடிவை அளிக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்.